இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்கிறார். பேதுருவினுடைய இந்த வார்த்தை முழுக்க முழுக்க உண்மையான வார்த்தை. ஆம், நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இயேசுவிடம் இருக்கின்றது. அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இன்று இந்த பேதுருவை போல நாமும் இதை நம்புகிறோம், இதை அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலுமே நம்முடைய நம்பிக்கையை நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அறிக்கையிடுகிறோம். ஆனால் வாழ்வது தரும் வார்த்தை ஆண்டவரிடம் இருக்கிறது, அந்த வார்த்தை உயிருள்ளது என்று எல்லாவற்றையும் நம்புகிறோம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவதிலே, இயேசுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதிலே தான் நமக்கு சிக்கல் வருகிறது. இயேசுவை நமக்கு பிடிக்கும், அவருடைய வார்த்தை நமக்கு பிடிக்கும், அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அதை விசுவசிக்கிறோம், எல்லாம் 100% அவற்றிலெல்லாம் நாம் சரியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா என்றால், நாம் பேசுவது ஒன்று, நாம் விசுவசிப்பது ஒன்று, ஆனால் வாழ்ந்து காட்டுவது இன்னொன்று. ஏன் உங்களுடைய செயல்பாடுகள் இயேசுடைய வார்த்தைக்கு ஏற்றாறு போல இல்லை? ஏன் உங்களுடைய
பக்தி அல்லது உங்களுடைய ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு சக மனிதர்களிடத்திலே வெளிப்படுவதில்லை, அப்படி கேள்வி கேட்டால் அவர்களுக்கு அது பிடிக்காது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவர் அல்ல, மாறாக என்னுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள்தான் விண்ணரசில் நுழைய முடியும். என் அன்பிற்குரியவர்களே, நாம் என்று ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கப் போகிறோம்? நாம் விசுவசிக்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை நம்முடைய குடும்பத்திலே, இந்த சமூகத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அது போராட்டமான ஒன்றுதான். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுவது கடினம், உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றுங்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பது என்பது எளிதான காரியமல்ல. அது நமக்கு ஒரு சிலுவையை போன்ற சுமையாகத்தான் இருக்கும். எனவேதான் நாம் விசுவசிக்கிறோம், ஆனால் அந்த சிலுவையை சுமப்பதற்கு தயாராயில்லை. நமக்கு சிக்கல் வந்துவிடும், நமக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று நாம் விலகிக் கொள்கிறோம். அதிலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்ள ஜெபம் செய்கிறேன், கோவிலுக்கு செல்கிறேன் என்று நாம் சொல்லிவிடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது இயேசுடைய சீடர்களில் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னுமா கேட்டுக்கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி அவரை விட்டு விலகி சென்று விட்டார்கள். இயேசுவை இவ்வளவு நாளாக பின்பற்றியவர்கள் இன்று அவரை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய போதனை இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர் போதிப்பது இவர்களுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. எனவே இவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலும் பாருங்கள் ஆண்டவர் இயேசுடைய மனிதாபிமானத்தை. நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியாக கேள்வியை கேட்டுவிட்டு, இப்படி இயேசுவை இவ்வளவு நாள் பின்பற்றி இப்பொழுது அவரை விட்டு விலகிச் சென்றாலும் மற்ற சீடர்களை கூட அவர் கட்டாயப்படுத்தவில்லை. என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவை விட்டு அவர் நேசித்த அந்த சீடர்கள் செல்லுகிற பொழுது இன்னும் திருத்தூதர்களை பார்த்தும் கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? என்னே ஒரு மனிதாபிமானம்! என் அன்பிற்குரியவர்களே, இயேசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் இதுதான். நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? போங்கள். அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம், மாபெரும் ஆசீர்வாதம். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். நாம் விசுவசிப்பதை வாழ்ந்து காண்பிப்போம். அதனால் வரக்கூடிய துன்பங்களை, துயரங்களை மகிழ்ச்சியோடு, துணிவோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரை பின்பற்றுவது என்றால் இதுதான். நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு நாம் அவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாமும் அவரோடு இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வாழ்வு தரும் வார்த்தையாகிய எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக.
இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் தொட்டு ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான பொருளாதார மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் உம்மை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம், உடைய வார்த்தையை வாசிக்கிறோம், திருப்பலிக்கு செல்லுகிறோம். இவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்கும்படியான துணிவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே இந்த குடும்பத்திலே பிரசன்னமாயிருந்து இவர்களை ஆசீர்வதித்தருளும். குடி நோய்களிலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து, சந்தேகங்களிலிருந்து ஆண்டவரே இந்த குடும்பங்களை எல்லாம் நீர் காப்பாற்றுவீராக. நீரே ஆசீர்வதிப்பீராக. உடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. இயேசு ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உம்முடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நினைத்த நன்மையான காரியங்கள் எல்லாம் இதோ இந்த நாளிலே எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், ஏற்றுக்கொள்ளவும், மன்னிக்கவும், உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அதற்கு சான்று பகரவும் எங்களை நீர் இந்த நாளிலே சிறப்பாய் ஆசீர்வதித்தருளும். எத்தனையோ தம்பதியினர் குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு, இவர்களுடைய அன்பின் பொருட்டு, இவர்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு நீரே இந்த தம்பதியினரை ஆசீர்வதித்து விரைவிலே இவர்களுக்கு ஒரு குழந்தை வரனை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்தினால் இந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீரே வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடியவர். உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. எத்தனையோ இளைஞர்கள் படித்தும் அதற்கேற்றார் போல வேலை கிடைக்காமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல வேலைகள் கிடைக்கும்படியாகவும், கிடைத்த வேலையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி இவர்கள் மென்மேலும் உயரும்படியாக உமக்கு சாட்சி சொல்லும்படியா நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் விரும்பும்படியான திருமண வாழ்வை நீர் அமைத்து தாரும். இந்த நாள் மகிழ்ச்சியின், வெற்றியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி உடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆமேன்.